இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யா தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. ராணாவுடைய முகத்தை வந்து கிழிச்சு விட்டாங்க. அதனால் அவன் போய் தனியாக வந்து முத்துக்குமார்கிட்ட வந்து புலம்புறான். இந்த மாதிரி சௌந்தர்யாலாம் நான் தெரியறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சௌந்தர்யாவே தெரியணும்னு சொல்லி தான் பண்ணுறா, அவள் ரியாக்ஷன் வந்து பண்ணுறா, அவள் ரியாக்ஷன் பண்ணுறது அவன் குடும்பத்தாருக்கு இவ்வளோ நாள் தெரியல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேலே ஒரு வன்மத்தை வந்து கொட்டி வச்சிருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜய் சேது கேட்குறாரு இல்லையா, இவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அதுலேயே வேறு லெவலில் பல பேருக்கு வந்து செருப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்கே இருக்கவங்க நான் இப்படி நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பொய்யா இருக்காங்க, சில பேர் வந்து நடிக்கிறாங்க, சில பேர் பேச்ச மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து ராணுவ அப்படிங்கிற நபர் வந்து தான் வந்து குழப்பவாதியாகவே இருக்கணும்னு சொல்லி குழப்பவாதியாக இருக்கான். இதில் ராணுவ யார், இல்லை உண்மையான ராணுவா, இல்லை ராணுவ இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை இழந்துக்கிறான் அப்படின்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது தெரியும்னு சொல்லி அவன் விஷயம் பண்ணுறான். அதில் இது ராணவா, இல்லை இது ராணவா பண்ணுறானா, இல்லை தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறானா அப்படிங்கிறது தெரில சார். ஏன்னா அவன் வந்து அவனா இல்லை, அவன் வந்து ஒரு குழப்பவாதியாக இருக்கா அப்படிங்கும்போது அப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு, அது சௌந்தர்யா சொல்கிறது உண்மையாக, நீங்களாக இருக்கீங்களா, நீங்கள் ஒரிஜினலாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் ஒரிஜினல் இல்லை சார், நான் தெரியணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து அவன் ஒத்துக்கிறான். அப்போ சௌந்தர்யா சொல்கிற பாயிண்ட்டுக்கு தானே இவன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே பைத்தியக்கார மாதிரி குழப்புறான் அப்படிங்கிறது அப்பட்டாமை விட்டது. இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போயே முடிஞ்சிச்சு. அப்போ விஜய் சேதுபதிக்கார அக்கறைக்கு தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஆமாம் சார் அக்கறைக்கு தான் சொல்கிறேன், அதனால் மக்களே இங்கே இருக்கவங்க மத்தியில் இவனை வெளியேற்றுங்க, இவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது முடிச்சுட்டு தனியாக முத்துக்கொண்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி சௌந்தர்யாலாம் என்னை வந்து சொல்லக்கூடாது, நான் தெரியறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளே தெரியறதுக்காக தான் பண்ணுறான். இவங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறான். தெரியறதுக்காக தான் பண்ணுவா, ஏன்னா அவள் வந்து ரியாக்ஷன் பண்ணுறான். அந்த ரியாக்ஷன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதே தெரியல, இத்தனை வருஷமாக அவங்க வந்து வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கே தெரியல அப்படின்னா அவள் வந்து தெரியணுக்காக தான் அவளே பண்ணுறான். அப்போ நான் பண்ணால் தப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கொண்டை வந்து கேட்குறான். அதுக்கு முத்துக்கொண்டை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தப்பு இல்லைப்பா, ஆனால் நீயாக இருக்கணும், நீ ஒன்றை இழந்து தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கேவலண்டா அப்படின்னு சொல்லி தூ அப்படின்னு முத்துக்குமரனே காரி துப்பிடுறான். ஆக்சுவலாக ராணோ அப்படிங்கிற நபர் வந்து இந்த வீட்டில் ஒரு இலவும் பண்ணாமல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து கொடையில் கை வச்சிருக்க மாட்டாங்க. தொட்டான்னு ஒரு கேவலமான விஷயங்கள் தான் பண்ணுறான். அதை வந்து சௌந்தர்யா வந்து உடச்சி விடவும் இவருக்கு வந்து கோபங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.